கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரின் வாழ்க்கை பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். கேரள அரசியலில் இதுவரை உருவானவர்களில் மிகவும் தனித்துவமானவர் VS. அவர் பெயரே ஒரு பிராண்ட் என கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தனின் தனி செயலாளர் சசிதரன் நாயர் ஒருமுறை தெரிவித்திருக்கிறார். கட்சி சார்புகளை கடந்து வெகுஜன ஆதரவாளர்களை உருவாக்கிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர் அச்சுதானந்தன். அத்தகைய ஒருவர் காலமானார் என்ற செய்திதான் கேரள மக்களை மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அச்சுதானந்தனின் முழு பெயர் வெளிக்கக்காத்து சங்கரன் அச்சுதானந்தன். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னப்ரா கிராமத்தில் அக்டோபர் 20, 1923 அன்று பிறந்தவர். தனது 4 வயதில் தாயையும் 11 வயதில் தந்தையும் இழந்தவர் அச்சுதானந்தன். இதனால் தமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிக கடினமான பாதைகளில் பயணித்தே கடக்க வேண்டியிருந்தது. முதலில் தனது சகோதரனின் தையல் கடையில் வேலைக்கு சேர்ந்த அவர் பின் தென்னை நார் தொழிற்சாலையில் பணிபுரிந்துள்ளார். 1938 ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அச்சுதானந்தன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி P. கிருஷ்ணபிள்ளையின் கருத்துக்களின் மூலம் ஈர்க்கப்பட்டு மெல்ல மெல்ல இடதுசாரி அரசியல் நோக்கி நகர்ந்துள்ளார். இதற்கிடையில்தான் தென்னை நார் தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் பட்ட துயரங்களை கண்டு அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக போராடினார். பின் 1940 ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார். 1946 புன்னப்ரா வயலார் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த இவரை அந்நாளில் ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை கடுமையாக தாக்கி சிறையில் அடைத்துள்ளது. இதற்காக பல ஆண்டுகள் அவர் சிறைவாசம் மற்றும் துன்பங்களை தாங்கியுள்ளார். 1964 கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரிவினை ஏற்பட்ட போது தேசிய கவுன்சிலில் இருந்து வெளியேறிய 32 பேரில் அச்சுதானந்தனும் ஒருவர். பின்னர் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்த அச்சுதானந்தன் அக்கட்சியின் மாநில செயலாளராகவும் 1985 பொலிட் பீரோவிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது தேர்தல் வாழ்க்கையில் 1965 முதல் 2016 வரை 10 கேரள சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2006 ஆண்டில் அவரது 82வது வயதில் கேரள முதல்வராக பதவியேற்று வரலாறு படைத்தார். 1998 ஆண்டு கட்சியின் மாநில செயலாளராக பினராயி விஜயனை நியமிப்பதற்கு அச்சுதானந்தன் ஆதரவளித்த போதிலும் 2000 ஆண்டில் இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது. மக்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அச்சுதானந்தன் கட்சியின் உத்தரவுகளை மீறி துணிச்சலான நிலைப்பாடுகளை எடுத்தபோது கட்சிக்குள் விரிசல்கள் அதிகரித்தன. இது இரு தலைவர்களுக்கும் இடையே மோதலுக்கும் வழிவகுத்தது. இதுகுறித்து காங்கிரசின் LOP சதீஷன் இந்தியா டுடேவிடம் பேசுகையில் அவரது கட்சி அதன் சித்தாந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகிய போது அவர் ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாகவே இருந்தார் என தெரிவித்திருக்கிறார். உடல்நலக் குறைவின் காரணமாக 2019 ஆண்டிலிருந்தே பொது வாழ்க்கையில் இருந்து விலகியிருந்த அச்சுதானந்தன் 2021 ஆண்டு நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததிலிருந்து திருவனந்தபுரத்தில் உள்ள V. அருணனின் இல்லத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் திருவனந்தபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்திருக்கிறார். 101 ஆண்டுகள் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை பல்வேறு இன்னல்களை தாண்டி சிரமங்களை சந்தித்து மக்களுக்காக நடந்த மாபெரும் பயணமாக பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்.